வணக்கம் மேசராசி நண்பர்களே. இந்த 2026வது வருடத்தில் ஆவணி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக சனி பகவானையே நம்ம பார்ப்போங்க. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12வது ராசியில் தான் இருக்கார். சனி பகவான் கொஞ்சம் வலிமையோடு தான் இருக்கார். அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் செலவுகள் இந்த மாதம் அதிகரிக்க தான் செய்யும். குறிப்பாக சனியினால் வண்டி வாகனங்கள்னால நிறைய செலவாகலாம். இப்போ ஏற்கனவே நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு வண்டி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அடிக்கடி பழுதுபடலாம். அதனாலேயே கூட நமக்கு நிறைய காசு செலவழியலாம். சிலருக்கு அந்த பழுதுபட்ட வாகனத்தை விற்றுட்டு மறுபடியும் புதிய வாகனங்கள் வாங்குற மாதிரி யோகங்கள் வரும். ஒருவேளை வாகனங்களே இல்லாதவங்களுக்கு புதுசாக கூட வாகனங்கள் வாங்குற மாதிரி வரும். அல்லது இந்த இரும்பு பொருட்கள், மோட்டார் சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரியான யோகங்கள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும். இதனாலேயே உங்களுக்கு நிறைய செலவாகும். அது போக உங்களுக்கு குரு பகவான் வேற 12ஆம் அதிபதியாக தான் இருக்காரு. அவரும் கொஞ்சம் செலவுகளை கொடுக்குற மாதிரி தான் இருக்கார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைனால செலவு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மேசராசிக்காரவங்க பெற்றோர்களாக இருந்தால் தங்களுடைய குழந்தைகளுக்காக சுபகாரியங்களுக்காக நிறைய செலவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதி ஏற்கனவே இருக்கு. அப்போ ஏதோ ஒரு வகையில் பெற்ற பிள்ளைகள்னால விரய செலவுகள் ஏற்படும். ஆனால் பிள்ளைகள்னால வருமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் செலவுகள் நல்லா வரும். அடுத்து கோயில்னால செலவுன்னு வரும். கோயில்னால செலவுனா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும், வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள் மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் செலவாகும். பேங்க்னால செலவுன்னு சொல்லுவோம். பேங்க்னால செலவுன்னா ஏதாவது நம்ம கடன் காட்சிகள் பேங்க்கில் வாங்கியிருந்தாலும் சரி, அல்லது வேறு இடங்களில் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த கடன்களை அடைக்க சொல்லி கேட்பாங்க. நாமும் கடன் அடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். ஒரு சிலருக்கு நகை நட்டுக்கள்னால விரயம்னு வரும். இப்போ நகைகள் வச்சுருந்தா அடமானம் போகிற மாதிரியான சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு வந்துடும். சிலருக்கு கோர்ட்டுனால செலவுன்னு கூட வரும். கோர்ட்டுனால செலவுன்னா ஏற்கனவே ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி இருக்கும், அதுக்காக நம்ம செலவழிச்சுக்கிட்டு இருப்போம். அல்லது புதுசாக கூட சமீப காலமாக அந்த கோர்ட்டு கேஸு வந்திருக்கலாம், அதுக்காக நம்ம கொஞ்சம் செலவழிக்கணும்னு சொல்லி ஒரு சிலருக்கு மட்டும் இருக்கதா செய்யுது. ஒரு சிலருக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற விதி இப்போ இருக்குது. நல்லா வருமானம் வர்றவங்க, திசாபுத்தி நல்லா இருக்கிறவங்க கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க. அல்லது வீடே கட்டலைனாலும் சின்ன செட்டு மாதிரி எல்லாம் நம்ம போடுறோம்ல, செட்டு மாதிரி போடுறது, அல்லது பழைய வீடு இருந்தால் திருத்தி அமைக்கிறது. ஸோ இந்த மாதிரி வேலைகளை கூட செய்ய வைக்கும். ஒரு சிலருக்கு இந்த கட்டின வீடு இருக்குல்ல, அதையே கூட வாங்க வைக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் ஏதாவது ஒரு சொத்து பத்து இருந்தால் அந்த சொத்து பத்துக்களை கூட விற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை மேசராசிக்காரவங்களுக்கு உருவாக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, குரு பகவான் ஒரு நன்மையை ஈஸியாக பண்ணுவார். என்ன நன்மை அப்படின்னா, கடந்த காலத்தில் நிறைய பேர் நம்ம மனசை காயப்படுத்தியிருப்பாங்க, கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. சண்டை போட்டுட்டு நம்மளுடைய உறவினர்கள் நம்மக்கிட்ட வாய் பேசாமல் விலகி இருந்திருப்பாங்க. நம்மளை சோதிச்சு பார்த்து இருந்திருப்பாங்க. இவங்க மேலே வர்றாங்களா வரலையா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேத்தினுடைய மனசில் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். இப்போ அப்படி இருக்காது. பகையானவங்க கூட உறவாகணும் அப்படிங்கிற ஒரு விதி இப்போ இருக்குது. எத்தனையோ பேர் அந்த ஏளனமாக பேசி இவங்க கூட அந்த பேச்சுக்களை இப்போ நிப்பாட்டுறதுக்குடைய வாய்ப்புகள் இருக்கும். சேரவே சேர மாட்டாங்கன்னு நினச்சவங்க கூட இப்போ சேர்றதுக்குடைய ஒரு வாய்ப்புகள் வரும். அப்போ மொத்தத்திலேயே நம்ம குடும்பத்தில் புதுசாக ஆள்கள் சேர்றது, அல்லது பிரிஞ்சு போன சொந்த பந்தங்கள்லாம் நம்ம வீட்டை தேடி நம்மளை தேடி வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த குரு பகவான் தான் உங்களுக்கு செய்வாருங்க. அடுத்து சுக்கிர பகவானை பொறுத்தளவு 2ஆம் அதிபதி தான். அவர் நீச்சமாக இருக்காரு பாருங்க. 2ஆம் அதிபதி நீச்சமாக இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் அந்த வருமான தட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த வருமான தட்டுப்பாடு இருக்கும். அப்போ எதிர்பார்த்த இடத்துல இருந்து சில நேரம் நமக்கு கைக்கு பணம் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும், ஆனால் தாமதமாக கிடைக்கணுங்கிற ஒரு விதி இருக்கும். சரி, அப்படியே கிடைச்சாலும் அந்த பணம் ஏதாவது ஒரு வகையில் நோய் கடன் பகை அப்படின்னு செலவாயிரும். அதாவது நம்ம வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகலாம்,
அல்லது கடன்கள் இருந்தால் அதை அடைக்கிற மாதிரி போகலாம். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் அந்த காசு வந்து போகும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் ஜாமான்கள்லாம் கொஞ்சம் பழுதுபடணுங்கிற விதி இருக்கும். லைட் இருந்தாலும் அல்லது கரண்ட்டு சம்மந்தப்பட்ட பொருட்கள் அப்படி வச்சுக்கோங்க. மிக்சி, கிரைண்டரு, ஃபேனு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, நம்ம மற்ற எலக்ட்ரானிக் பொருள் எல்லாம் இருக்கு இல்லையா, செல்ஃபோன் உட்பட சில பொருட்கள் வந்து பழுதாயிரும். அதில் சில பொருட்களை வந்து பழுது நீக்கி பயன்படுத்தலாம். ஒரு சில பொருட்களுக்கு வந்து நீங்கள் புதுசாக வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் வரும். அதை தான் அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. இதில் என்ன அப்படின்னா, செவ்வாய் வந்து போன மாதமெல்லாம் 2வது இடத்துல தான் இருந்தார். அவர் 2வது இடத்துல இருந்தால் அஷ்டமஸ்தானத்தை வந்து பார்த்துருப்பார். அப்போ நிறையா கஷ்டங்கள் இருந்திருக்கும். இப்போ செவ்வாய் பகவான் வந்து அந்த இடத்துல இருந்து விலகிட்டார். இப்போ 3வது இடத்துல தான் இருக்கார். அதனால மிகப்பெரிய கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி எதுவும் வராது. அதே நேரத்தில் சொத்து பத்து மாற்றங்கள் ஏற்படும். இப்போ ஒரு சொத்தை விற்கிறது, அடமானம் வைக்கிறது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் கூட ஒரு சிலருக்கு நடக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு சில சொத்துக்களை விற்றுட்டு வேறொரு சொத்து வாங்குற மாதிரியான சூழ்நிலைகளை கூட அந்த செவ்வாய் பகவான் வந்து சிலருக்கு வந்து கண்டிப்பாக உருவாக்குவாருங்க. எல்லாத்துக்கும் உருவாக்குவாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தசாபுத்தின்னு ஒன்று இருக்கும். அந்த தசாபுத்தி நல்லா இருந்தால் கண்டிப்பாக சொத்துக்களை வாங்கியும் கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கும். சரிங்களா? 4வது இடத்துல புதன் இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். கல்விக்கு நல்லது. மாணவர்கள் படித்தா படிக்கலாம், நல்ல மார்க் எடுக்கலாம், நல்ல முன்னேற்றம் அடையலாம். ஒரு சிலருக்கு மட்டும் வீடு மாறுற யோகமும் ஊர் மாறுற யோகமும் இருக்குது. அப்போ வீடு மாறணுன்னாலும் மாறிக்கலாம், ஊர் மாறணுன்னாலும் மாறிக்கலாம். அந்த யோகமும் இப்போ இருக்கதா செய்யுது. 5வது இடத்துல தான் உங்களுக்கு சூரியன் இருக்கார். பொதுவாக வந்து மேசராசிக்காரவங்களுக்கு கடந்த காலத்தில் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் இந்த ஆவணி மாதத்தில் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். ஒன்று உருவாகலாம், இல்லைன்னா பிறக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் செய்யணுன்னா செய்யலாம், விசேஷங்கள் வைக்கணுன்னா வைக்கலாம். அந்த விதி வந்து இப்போ இருக்குங்க. ஒரு சிலருக்கு மட்டும் 5வது இடம் வலிமையாக இருக்கிறனால நம்ம எங்கே வேலை பார்த்தாலும் அந்த வேலை இழப்புங்கிறது ஏற்பட்டுரும். அதனால என்ன பண்ணணும், நம்ம வேலை பார்க்குற இடங்களில் வந்து கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படாது, ஆனால் டிரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்கள் அல்லது இந்த டீப்ரமோஷன் மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்குடைய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்து உங்களுக்கு ராகு பகவான் இருக்காரு. ராகு பகவான் வந்து 11வது ராசியில தான் இருக்காரு. ராகு 11ல் இருந்தால் நன்மைகளை கொடுக்கணுங்கிற ஒரு விதி இருக்குது. அப்போ எந்த விதத்தில் நமக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் வந்து எளிதில் விலகக்கூடிய ஒரு அம்சமும் உங்களுக்கு இருக்குது. 1000 செலவு வந்தாலும் அந்த கடைசி நேரத்தில் அந்த செலவுகள் எல்லாம் நம்ம செய்யறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் காசும் கிடைச்சிடும். எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் கடைசி நேரத்தில் விலகி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் கூட இந்த ஆவணி மாதத்தில் ராகு பகவானால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இனி வருங்காலங்கள் அப்படிங்கிறது படிப்படியாக அந்த முன்னேற்ற காலம் வந்து இருக்கும். 7.5 சனி இருக்குது. ஆனால் 7.5 சனியை பற்றி நீங்கள் பெருசாக ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அது மீறி போனால் செலவுகளை கொடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி பெரிய தொந்தரவுகள்னு இருக்காது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளை கூட கொடுத்துரும். உங்கள் வீட்டில் யாருக்காவது இந்த முழங்கால் வலி, முதுகு வலி வர்றது, அந்த மாதிரி தொந்தரவுகளில் கூட வர்றதுக்குடைய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் சமாளிக்கலாம், சமாளித்து போயிடலாம். வாழ்த்துக்கள் நண்பர்களே.